ரீசெண்ட் டைம்ல ஸ்ரீகம்பங்கன்ல உள்ள ஒரு சாப்பாடு கடைக்கு போயிருந்தாங்க. இந்த சாப்பாடு கடை பேரு 9 மூன் ஸ்டுடியோ கெஃபே. அப்படி கடைக்கு மாசம் ஒரு இன்ட்ரோ கொடுத்து போலாம் பார்த்தேன், ஜாடியாவில். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கடை எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா தமனிக்குன்ல இருக்கு. நீங்க ஏன் தமனிக்குன்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செமிடி கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ சைட்லயும் பின்னாடி வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்த வந்து நீங்க போட்டோ கூட எடுத்துக்கலாம். உண்மையாவே இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, இப்ப வெளியே ரொம்ப நேரம் பார்த்துட்டோம், உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள டிசைன் இன்னும் அழகா இருந்துச்சு. இப்போ என் கூட வந்து நீங்களே பாருங்களேன். இந்த கடையை பாத்தீங்கன்னா ஒரு 2 போர்ஷனா பிரிச்சிருக்காங்க. அதுவும் முன்னுக்கு போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பார்ட்டி வச்சுக்கலாம், ஃபேமிலி ஃபங்க்ஷன் செஞ்சுக்கலாம், இல்லனா வந்து ஒரு வீடியோ ஷூட்டிங் கூட நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கஃபே கான்செப்ட் வச்சிருக்காங்க. எப்படி ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து சாப்பிடுமோ அந்த செட்டப்ல அவங்க அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு அமைதியான அழகான எம்பியன்ல வந்து சாப்பிடணும்னா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம். உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களோட டெக்கரேஷன் பிளஸ் யூனிக் கலெக்ஷனோட ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கப்பல்ஸா வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கடையோட டிசைனை பத்தி ரொம்ப பேசிட்டோம். இப்போ சாப்பாடுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பின்னாடி போர்ஷன்ல போய் உட்கார போறோம். ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப தாராளமா இருந்துச்சு. எனக்கு ஷூட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வெளிச்சமா வந்துச்சு. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 10 விதமான சாப்பாடை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க உள்ள வெயிட் வந்து எல்லா சாப்பாடும் எடுத்து வந்துட்டாங்க. அண்ட் ஹானஸ்டா சொல்ற, சாப்பாடு டெலிவரி பண்றதுல உண்மையாவே அவங்களை அடிச்சுக்க முடியல. சரியான வேகம் தான். வந்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லா சாப்பாடும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வாங்க ஒவ்வொரு சாப்பாடும் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொக்கா சின்னோவா நம்ம ட்ரை பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான மோக்கா பண்ணி ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல விப்பி கிரீம் ஊத்தி மேல வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்டோட சீரப் ஊத்திருக்காங்க. ஓகே, வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேல பார்த்தா கிரீம் இருக்கு, நம்ம டைரக்டா உள்ளுக்கு போயிருவோம். ஒரு 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 ஹெவியான கொக்கோ கலந்த காஃபி டேஸ்ட், நல்லா ஹெவியா இருக்கு. பட் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதா தெரியும். ஆக்சுவலி சில்லு ஆகுது. டைரக்டா குடிக்கிறப்ப அந்த கஷ்டத்தை தெரியுது. பட் இந்த கிரீமோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப அந்த டேஸ்ட் ரெண்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி குடிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. இனிப்பு குறவா உள்ளவங்க யாராச்சும் வருவீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆள் கூட குடிக்கலாம். ஏன்னா கசப்பு அதிகம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட சால்டட் எக் சீஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிடுறோம். ரொம்ப நீட்டா இருக்குங்க, சொல்லி கஷ்டமா இருக்கு. சோ என்னன்னா சீஸ் மேல வச்சிருக்காங்க, அப்புறம் சால்டட் எக்கும் வச்சிருக்காங்க. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் இருக்கு. எனக்கு நார்மலா சைனீஸ் கடை சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குமானே. சோ வாங்க பார்ப்போம், கிட்ட வாங்க. போர்ஷன் ரொம்ப இதா இருக்கு. சிக்கன் இங்க இருக்கு, உங்களுக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு. இது வந்து சைனீஸ் சிக்கன் ரைஸ் தெரியல. ஓகே, வாங்க. என்ன அப்படி பாக்குறேன், ஒரு பட்டர் சிக்கன் எப்படி இருக்குமா கிடைக்குது. சீஸோட பாத்துங்க, சரி கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சால்ட்டோட ஃபீல் கிடைக்குது. பிளஸ் சிக்கனோட ஹெவியான ஃபீல், வந்து சீஸோட ரிப்போர்ட்டிங் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கண்டிப்பா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஒரு யூனிக்கான டிஷ்ஷா இருக்கு. அண்ட் இதோட போர்ஷன் பிரச்சனை 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிஷ் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேங்க. நீங்களே பாருங்க புகை எப்படி கிளம்புதுன்னு. ஸோ இதோட பேர் என்ன, இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பிளட் ஆரஞ்ச் ஸ்மோக்கி சிக்கன் சோப். ஸோ சிக்கன் சோப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் வேல செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க வாங்க பாருங்க, அதோட இதெல்லாம் வந்து ஸ்மோக்கியோட டெக்ஸ்சர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இது கூட வந்து ஃபாஸ்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்கு, சாலட்ஸ் மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரைஸ். ஸோ அண்ட் தென் இதுவும் கொடுத்துருக்காங்க, வெஜ்ஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எப்படி ட்ரை பண்ணலாம். இது முதல் வந்து we try the வெஜ்ஜஸ் வந்து உண்மையாக நல்லா இருக்கு. சூடு கொஞ்சம் குறவாச்சு, ஏன்னா ஐஃபோனால சூடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் கடிக்கிறப்ப ஐ கேன் ஃபீல் அந்த ஸ்மூத். வெஜ்ஜஸை தவிர பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த ஹேஷ்டேக் மாதிரி உள்ள இந்த ஃப்ரைஸ் வந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நல்ல முறுமுறுன்னு இருந்துச்சு. அடுத்தது அவங்க பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க பாஸ்தா வந்து கார்பனோரா ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஒர்ப்பா இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, ஃபைனலாக அவங்களோட சிக்கன் பட் வந்துட்டோம். இந்த சிக்கன் பட் பார்த்தீங்கன்னா நல்லா டெண்டரான ஒரு ஸ்மோக்கி டார்க் ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. இது வந்து சிக்கன் பட் சாப்பிட்டு பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு டார்க் ஃப்ளேவர் கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா, ஈத்தெல்லாம் இருக்கு. அண்ட் நாடுக்கு 2 ஈத்த கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அழகா இருக்கு இந்த டிசர்ட்டோட செட் வந்து. அண்ட் வந்து இங்க தனியாக ஒரு பால் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐம் நாட் ஷூர் இது தேங்காய் பாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தண்ணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி மேங்கோ ஐஸ் பிளெண்ட். பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ் பிளெண்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். மேங்கோ தான் ஃபுல்லாவே, டெக்கோக்கு வந்து ஃபுல்லாக அந்த டாக் வச்சிருக்காங்க. அண்ட் அழகான இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சரி, ஃபேமிலி பார்ப்போம். ஒரு மேங்கோ அண்ட் கிரேப் ஃப்ரூட்டோட டேஸ்ட் அப்படியே இருக்கு. என்னால அந்த ஃப்ரெக்னன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. அந்த தண்ணி நான் குடிச்ச பிறகும் எனக்கு ஸ்டில் வந்து அந்த தொண்டெல்லாம் அந்த ஸ்மெல் இருக்கு, அந்த மேங்கோட ஸ்மெல் இருக்கு. இது கண்டிப்பா தேங்காய் பால் தான் நினைக்கிறேன். மேல லைட்டா ஊத்துறேன். நல்லா இருக்கு, தேங்காய் பால் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு.
வெயில் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை குடிக்கலாம். டேஸ்ட் சுமையா நல்லா இருக்கு. இனிப்பு வந்து ஆர்டிஃபிஷியல் இனிப்பு போட்ட மாதிரி ஃபீல் ஆகல. மேங்கோட இனிப்பு தான் ஃபீல் பண்ணுது. சுமையா நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழத்திலே வந்து ஒரு யூனிக்கான டிசர்ட் செஞ்சு எடுத்து வந்தாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீ சால்ட் கோஜி ஸ்டியூ ஆரஞ்சு. பேரே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ இனிமே சுத்தி உப்பு போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல, சீ சால்ட் தான், சுத்தி உப்பா இருக்கு. உப்பு தான். நானும் லைட்டா இனிக்கும் நினைச்சேன். உப்பு தான். எதுக்கு போட்டிருக்காங்க தெரியல, சும்மா டெக்கோக்காங்க. அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லைட்டா அது சாப்பாடு நினைச்சிருந்தேங்க. லைட் தான் டெக்கோ, மத்தெல்லாம் டெக்கோ. இது வந்து ஒரு வகையான டெசர்ட்ஸ் நினைக்கிறேன். இது பேரிச்சம்பழம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கச்சா இருக்கு, பண்டை மேல வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு வகையான ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷஸ் நினைக்கிறேன். ஸோ சரி வாங்க இப்படி பார்ப்போம். இது வந்து ஒரு ஆரஞ்சு பழம் பேசிக்கா, பட் அதுக்குள்ள வந்து நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் தான், ஆனால் வந்து ஒரு அழகான வேயில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா சீ சால்ட் வந்து கோட்டிங் பண்ணியிருக்காங்க. நானும் சுற்றி உப்பு இருக்க ஒரு வேளை சேர்ந்து வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு லைட்டாக வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாயில் வைக்கவே முடியலங்க. அந்த உப்பு வந்து டெக்கோ பர்பஸ் மட்டும் தான் நினைக்கிறேன். நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அசாம் லக்ஸா ஸ்வீட் பாஸ்தா. ஸோ அசாம் லக்ஸா வந்து சொத்தமாக இருக்கு உள்ளுக்கு. எப்படி பார்க்கணும், சொத்து வாங்க பார்ப்போம். ஓகே, வெங்காயம் போட்டிருக்காங்க. அதோட டெக்கோ உண்மையாவே அழகா இருக்கு. பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு. ஓ ஸ்வீட் பார்ப்போம். ப்ரௌன் அனியன்லாம் இருக்கு. ஓகே, ஸ்வீட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, ஸ்மெல் வைஸ் ஒரு அசாம் லாக்ஸாவோட இன்டென்ஸான ஸ்மெல் இருக்கு. இவன் வந்து இது கிரேவியே இல்லைங்க, கறி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ராயா இருக்கு. ஒரு மாமா மீ கோரிங் ஸ்டைல் அந்த மாதிரி ட்ராயா பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு இன்டென்ஸான வந்து அசாம் லக்ஸாவோட ஃபீல் இருக்கு. நான் அசாம் லக்ஸா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன், பட் அசாம் லக்ஸா சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதோட ரொம்ப குறிப்பா இல்ல, அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கு. சிக்கன் கம்பும் சொல்லுவாங்க, சிக்கன் கம்புங்க தான் வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே சீ ஃபுட் தான். மோ சிக்கன், இன்னொரு ஒயிட் ப்ரௌன் வச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். அசாம் லக்ஸா பிடிச்சவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கிரேவியா வராது, இந்த மாதிரி ட்ரையா வரும். ட்ரை விஜன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இதான் ராயல் பாலி நட்ஸி லமா. பேரு யூனிக்கா இருக்கு. நசி லமா வந்து நட்ஸி லமான்னு வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா 3 விதமான நசி வச்சிருக்காங்க. சோ இங்க வந்து பாருங்க, நசி கிராபு மாதிரி இருக்கு ப்ளூ கலர்ல, அண்ட் நசி குஞ்சிட்டோ நசி நிஞ்சா மாதிரி yellow கலர்ல இருக்கு. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா நசி பண்டன் இருக்கு. சோ இது 3 டிஃப்ரெண்ட் வேல வந்து நசி லமா செஞ்சிருக்காங்க. நடுவில் பாத்தீங்கன்னா சிக்கனோட ரெண்டாங்க இருக்கு. ஸோ இருக்கு சின்ன போர்ஷனா. அண்ட் வந்து சுட சுடக்காக இந்த அலங்கார வச்சிருக்காங்க, நெருப்பு மாதிரி. உண்மையாவே சுட சுடதா இருக்கு. அண்ட் என்சோவிஸ், ஓகே, நான் இது வந்து மங்கு நினைச்சிட்டாங்க. இது வந்து வெள்ளையர்காய் சுத்தி வச்சு என்சோவிஸ் வச்சிருக்காங்க. இங்க வந்து பீனட் இருக்கு. அண்ட் தென் இதுல வந்து முட்டை வச்சிருக்காங்க. இது கீழே அவ்வளவு என்சோவிஸ் முட்டை. ஓகே, நர்சிலமா எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான நர்சிலமா தான், பட் இருந்தாலும் அவங்க யூனிக்கான வேலை பிரசன்ட் பண்றதுக்காக 3 டிஃப்ரெண்ட் ரைஸ், ஒரு பக்கம் நெத்திரி, ஒரு பக்கம் கச்சா இருக்கு, ஒரு பக்கம் ஏக் இருக்கு. நடுவில் பாத்தீங்கன்னா முதல்ல தெரியல வெறும் சம்பாலா கூலி சம்பாலான்னு, பட் ஓகே நல்லா கிளறி பார்த்த பிறகு தெரிஞ்சு அதுக்குள்ள வந்து நிறைய வந்து ஊடா இருந்துச்சு. ஸோ ஒரு ஊடா சாப்பாடு, ஒரு சிம்பிளான டிஷ், பட் யூனிக்கான வேலை அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க சிம்பிள் அண்ட் யூனிக்கான டிஷ் ப்ரிஃபர் பண்ணா நீங்க வாங்கி கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப கலப்புல இருக்கிறதுனால அவங்களுக்கு பெட்டர் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட கோகோனட் ஷெல் சிக்கன் நசிலமாவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம நசிலமாவை முதல்ல ட்ரை பண்ணுவோம். கோயில் தேங்காய் நசிலமா நான் பேர் வச்சிட்டேன். ஓகே, முதல்ல தேங்காயில இருந்து சோறை கொட்டுவோம், அப்புறம் சிக்கனை வைப்போம். ஓகே, எனக்கு ஒரு மில்லி சாம்பார் தான் இருக்கு. கேசஸ் பார்க்கப்ப என் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெண்டரா இருக்கு, வெட்டப்ப ஈஸியாக வெட்டிடுது. சும்மா தான் அழுத்தினா அதுக்கு வெட்டிச்சு. ஸோ வாங்க ஏதோ சோறு பார்ப்போம். உண்மையான சிக்கன் நம்ம சாப்பிட்றோம்னா நீங்க ஏதோ சொல்லலாம். ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா அவங்களோட டபுள் சிட்ரஸ் சீசம் கோக். ஓகே, சிட்ரஸ் ஏன்னால பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து லேம் இருக்கு அண்ட் லைம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, லேம் அண்ட் லைம் இருக்கு. அப்புறம் வந்து ரிசால்ட் டபுள் சிட்ரஸ் பேர் இருக்கு. அப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து உப்பு இருக்கு, நீங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. சீசோன் அண்ட் கோக் இருக்கு. வாங்க, கோக் வந்து நார்மல் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் இதோட கலந்து குடிக்கிறப்ப எப்படி இருக்கிற பார்ப்போமே. நார்மல் கோக் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஹான்ஸ்டா சொன்னா, பட் என்னன்னா இனிப்பு ஃபீல் பண்ணல. மேபி இந்த சீ சால்ட்னால அண்ட் லெமன்னால வந்து அந்த இனிப்பு வெட்டி சேர்த்தல, பட் இனிப்பு எனக்கு ஃபீல் பண்ணல. ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட திரமிஸ் எடுத்து வந்தாங்க. ஆரம்பத்தில் நான் காஃபி நினச்சேன், அப்புறம் தான் தெரியாது திரமிஸ்னு. ஸோ இது ஒரு வகையான டிசர்ட் தான், செம்மையா இருக்கு. எனக்கு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சீஸி மாதிரி இருக்கு. இந்த சீஸ் அவங்க யூஸ் பண்ணல, பட் இந்த க்ரீம் வந்து இன்டென்ஸா இருக்கனால ஒரு ஹெவி கோட்டிங் சீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பர்சனலாங்க என்னோட எங்கள் அப்பா இந்த இடத்த ஒன்று என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. ஏன்னா யூனிக்கான சாப்பாடு இருக்குன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கடை டே டைமோட நைட் டைம் இன்னும் அழகாக இருந்துச்சு. ஏன்னா அதோட லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு இன்னும் ஒரு வெளிச்சமாகவும் இன்னும் அழகாக வந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாக் லாட் அண்ட் ஆல்கஹால் இல்லை. ஸோ தாராளமாக யாரெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நேரம் இருக்கப்ப இந்த தரமான கடைக்கு நீங்கள் வாங்க.